இப்போ இருக்கிற இந்த எம்எல்ஏங்க எல்லாருமே வந்து கட்சி தாவல் பண்றாங்க. ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில வந்து கருத்தின் அடிப்படையில எல்லாம் மாறி மாறி போறதுன்றது சகஜம். இந்த காலம் தொட்டு நடக்கிறது. எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடி காலத்து வரைக்கும் நடந்ததுதான். ஆனா இப்ப எந்த கான்செப்ட்ல, எந்த கருத்துல, எந்த ஒரு பிரச்சனையில நீங்க இந்த கட்சியை விட்டு தாவைக்காக்க போறீங்க? தாவைக்கால அந்த 60 நாள்ல வந்து என்னத்த ஒரு பெரிய சாதனையை கண்டுட்டீங்க? எம்ஜிஆர் பண்ணாத சாதனைய, ஜெயலலிதா அம்மா பண்ணாத சாதனைய 51 நாள்ல விஜய் பண்ணிட்டாரு. அதை வந்து பார்த்துட்டு நீங்க போயிட்டு, அதுவும் விஜயை பார்த்து சேர்ந்தா பரவாயில்ல, நீங்க யாரை பார்த்து சேர்றீங்க? எங்கேயோ பாண்டிச்சேரியில இருந்து இங்க ஓடி வந்த ஒரு பிசி ஆனந்த் என்ற ஒரு அமைச்சர் அவர்கிட்டையும் அரசியலே தெரியாம, இதுவரைக்கும் அரசியல்லயே வந்து எந்த பங்கீடும் இல்லாத ஆதவ அர்ஜுனா என்ற ஒரு இப்பொழுது உள்ள அமைச்சர் அவர்களிடம் போய் நீங்க வந்து டோக்கன் பாஸ் ஒன்று வாங்கி, முன்னாடியே போய் ஒரு பாஸ் ஒன்று வாங்கிடணும். அதுக்கப்புறம் கியூல நிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் உள்ள கூப்பிடுவாங்க. உள்ள போயிட்டு அவங்க ஒரு சால்வை போடுவாங்க, நீங்க ஒரு சால்வை, அதோட உங்களோட கட்சி பணி முடிஞ்சிருச்சு. எப்பேற்பட்ட ஜெயலலிதா அம்மா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு. அவங்களே வந்து ஒரு கட்சியில மாற்று கட்சியில இருந்து வராங்கன்னா அவங்கள சால்வை போட்டு அவங்க வந்து நேரடியா பேசி கட்சிக்குள்ள இணைப்பாங்க, இணைப்பு விழா நடத்துவாங்க. எப்பேற்பட்ட தலைவர் கலைஞர் அவர்கள், முத்தமிழ தலைவர் கலைஞர் அவர்கள், அவரும் வந்து ஒரு மாற்று கட்சியில இருந்து வராங்கன்னா அவங்கள பத்தி புகார் பாடி எங்களுடைய கொள்கையை ஏற்று நீங்க இனிமே நடக்க போறீங்கன்னு வாழ்த்துறை சொல்லி வெல்கம் பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் மீறிய ஒரு தலைவர் விஜயா? தளபதி எடுத்துங்க. எங்களுடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் எந்த மாற்று கட்சியினர் வந்தாலும் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, எங்களுடைய கருத்துக்கள் என்ன, நம்மளோட கட்சியினுடைய கொள்கை என்ன, இதெல்லாம் வந்து முழுசா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுதான் உள்ள வந்து சேர்ப்பாரு. இந்த தலைவருக்கு மத்தியில எங்கேயோ நடிக்க வந்துட்டீங்க நீங்க. இப்ப முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா ஒரு மாற்று கட்சி இருந்து வரவங்களை நாய் மாதிரி நிக்க வச்சு, யாரையோ ஒரு 2 பேரை நிக்க வச்சு நீங்க வந்து சேர்க்கறதுன்றது மிகப்பெரிய தவறு. இது வந்து உங்க மேல தவறு சொல்ற கூடாது. ஏன்னா நீங்க அதுக்கு வந்து எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனா இதை நம்பி ஓடுறாங்க பாருங்க இந்த பாரம்பரிய அதிமுக கட்சிக்காரங்க. இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. மனசு வலிக்குது. ஏன்னா அதிமுகன்ற ஒரு பாரம்பரிய கட்சி அது. எப்பேற்பட்ட கட்சி, எவ்வளவு பெரிய சீமான்லாம் வாழ்ந்த கட்சி அது. இன்னைக்கு இந்த மாதிரி அழிஞ்சு போகுதுன்ற ஒரு வருத்தத்தில் தான் பேசுறேன். நன்றி.